இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிட்டிக்குள்ள சத்தத்துல இருந்துட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? பிருந்தா, நீயும் கண்மணியும் என் கூட படுத்துக்கோங்க. வீரா, நீ அந்த ரூம்ல படுத்துக்கோ, சரியா? ஐயோ அத்தை, நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே செய்யுது. தூக்கம் வந்துருச்சு, சீக்கிரம் போய் படுக்கலாம். ஒரு நிமிஷம் இரு மாறா. வள்ளிமா, என்னது இது? கண்மணி பிருந்தா மட்டும் உங்க கூட தூங்கணும், நான் போய் தனியா தூங்கணுமா? தனியா இல்ல வீரா, நம்ம ரெண்டு பேரும் அந்த ரூம்ல தூங்கிக்கலாம். அத்தை அதான் சொல்லுது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா. வள்ளிமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணாவே தூங்கிக்கலாமா? சரி. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சு எங்க முறையிடலாம். என்னாச்சுங்க? டேய், என்னடா என்னாச்சு? அது கால்ல கட்டெரும்பு கடிச்சிருச்சு. வீரா, அவங்களுக்கு ஒரு பிரைவசி வேணாமா? நீ வா, நம்ம போய் தனியா தூங்கலாம். என்னடா பிரைவசி? ஊருக்கு வந்திருக்கோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தூங்கினா தானே நல்லா இருக்கும். நீ என்னடா புதுசா பிரைவசி அது இதுன்னு? இங்க பாரு, எல்லாரும் சேர்ந்து படுத்தா கதை பேசிட்டு இருக்கலாம். சரியான பழைய கிளவியா இருப்பா போல. இவ மூடே புரிய மாட்டேங்குது. இவள் எப்படி லவ் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெற்று நான் தகப்பனாகி தாத்தனாகிறது? கடவுளே, உனக்கு இறக்கமே இல்லையா? சரி வீரா, பொம்பளைங்கெல்லாம் இந்த பக்கம் இருக்க ரூம்ல படுத்துக்கலாம், ஆம்பளைங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்க ரூம்ல படுத்துக்கிட்டோம். மரா, நீ வேணா கட்டில போட்டு இங்கேயே படுத்துக்கோ. ஏன் தெருவுல போய் படுத்துக்கிறனே? அது உன் இஷ்டம், நீ எங்க வேணாலும் படுத்துக்கோ. நான் சரி வாங்க போறேன். நல்ல கொசு கடிக்கட்டும். நீங்க எல்லாம் எழுந்து உள்ள வாங்க. நீ கொசு கடியில உட்காரு. அவன் கஷ்டம் தெரியாம கொசுவத்தி ஏத்தி வைக்கவா? போயிடு 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 சொன்னா கேட்க மாட்டியே. வள்ளிமா,